எல்லோருக்கும் வணக்கம். பலத்த அடி வாங்கிய கரடிகள் என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட் பாட்டுக்கு எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கு. 205 பாயிண்ட் நிஃப்டி ஏறுதுன்னா என்ன சும்மாவா? 25,900 இருக்கு நிஃப்டி. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லை. ஏன்னா 26,000 நிஃப்டி இன்னும் தாண்டல. போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஷேர்களையும் மேலே இழுத்துட்டு வர்ற சக்தி இப்போ வரைக்கும் நிஃப்டிக்கு இல்லை. அங்கொன்று இங்கொன்று அப்படின்னு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். பட் மொத்தமாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே இப்போ லாபத்துக்கு வந்துருச்சான்னா இல்லை. ஸோ 200 பாயிண்ட் ஏறினது கரடிகளுக்கு கஷ்டமாக இருக்கும், நிஃப்டி ஏறி இருக்கே அப்படின்னு. ஆனால் அதே சமயம் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம்னா பல காளைகளுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். எது எப்படியோ இன்னும் 26,000 தாண்டாத வரைக்கும். அன்றைக்கே ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இவனு எங்கேங்க ஏறவும் செய்ய மாட்டேன்றான்னு இறங்கவும் செய்ய மாட்டேங்கிறான், 24,000 26,000 இடையிலேயே ஆடிக்கிட்டு இருக்கானுங்களேங்க அப்படின்னு கூட அன்றைக்கி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்ன மாதிரியே கீழே போன மார்க்கெட் மறுபடியும் 26,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன். 26,000 தாண்டினாதான் அந்த நிஃப்டிக்கு ஒரு மரியாதை என்பது கிடைக்கும். நீங்கள் நியூஸ் எது கண்ணுக்கு தெரியலையேன்னு நீங்கள் ஏமாற்றமே பட வேண்டாம். இன்னையா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஏறி இருக்கு, எது நியூஸ் கண் எடுக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லாமே நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் ஏறுது அல்லது பெருசாக நம்ம மார்க்கெட் இறங்குதுன்னா ஃபஸ்ட்டு எந்த நியூஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சமீபத்தில் பேசினார் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய விடை தெரியும். இன்றைக்கி நம்மளுடைய ஐடி செக்டர் நல்லா மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று, அவன் பயங்கரமாக அடி வாங்கி கீழே கிடக்கிறான் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் ரொம்ப நாளாகவே அடி வாங்கி கீழே தான் கிடந்தான். பட் மேல் நோக்கி வர்றதுக்கு உண்டான ட்ரிகர் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஃபெட் ரேட் ஒரு 1/4% குறைச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல். அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக எடுத்துக்கிட்டு நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா நம்மளுக்கு ஹெச்என்பி விசா மூலியமாக நம்மளுக்கு தேவையான டேலண்டடான ஆட்கள் நம்ம எடுக்க தான் வேணும். இப்போ நம்ம ஆளுங்க அமெரிக்கன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்க வைக்கணும், லேர்ன் பண்ண வைக்கணும், அது வரைக்கும் அவங்களுடைய தேவை இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸ்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை 2% எகிரி விட்டுட்டாங்க. அந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் மற்றும் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 3%, 2%ன்னு ஒரு மகத்தான சாதனை செஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே ஏற்றி கொண்டு வந்ததில் இந்த ஐடி பங்குகள் மிக முக்கியமான காரணம். இந்த ஐடி பங்குகள் மேலே வர்றதுக்கு நம்ம அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டும் அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெட்டும் தான் காரணம். இதனால தாங்க இன்றைக்கி நிஃப்டி பறந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சில பேர்த்திட்ட நம்ம போய் பேசுவோம், என்னங்க உங்களுடைய கல்யாண வாழ்க்கை பிச்சுக்கிட்டு போகுது போல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இந்த 30 நாள் டு 45 நாள் இருக்கக்கூடிய இந்த Q2 ரிசல்ட் சீசனில் முன்னாடி வந்த பல பங்குகள் 10-20% மேலே எகிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் எல்லாமே கடைசி பிற்பகுதியில் வரக்கூடிய ரிசல்ட்டுகள் எல்லாமே மார்க்கெட்டில் ஓகே சுமார் ரகம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்குகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிஎஸ்சி ஒரு 5% ஏறி இருக்குது. இந்த மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5% ஏறி இருக்குது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசு இம்பேக்ட் என்பது இன்றைக்கு லெவலில் இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய சம்பவம் என்னடா இந்த அதானி குரூப் பங்குகள்லாம் ஜாலியாக இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உடனே நம்மளுடைய மைண்டு வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ரிசல்ட்டுகளினுடைய எதிர்பார்ப்புகள் அந்த பக்கம் இது போகும். அப்படி இல்லை, இந்த அதானி குரூப் ஏன் இன்றைக்கி கொஞ்சம் மேல் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸுகளில் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை கடைசி ஸ்லைடில் பார்ப்போம். பட் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்றைக்கி டாப் கெய்னர் யார் அப்படின்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதானி கிரீன் ஒரு 3% ஏறி டாப் கெய்னராக வந்திருக்கு. இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கில் இன்றைக்கி 5% ஏறி மிட் கேப் 150 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்குன்னா அவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்டினுடைய காரணம் தான் அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லேயும் பல்வேறு எல்லாமே Q2 ரிசல்ட்டில் தாங்க. எத்தனையோ பங்குகள் ரிசல்ட் சீசனில் நல்லா ஜாலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில நண்பர்கள் தான் ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம்
பரவாயில்லைங்க பங்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் சீசனில் ஏறின பங்குகள் யாருமே போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கலையா? என்ன கொடுமை இது ஆண்டவா. ஆனால் டெய்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% 10% ஏறின பங்குகள் சமீபத்தில் இருந்தது. ஆனால் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. அதுக்குன்னு நம்ம என்ன எல்லா ஷேர்லையுமே வாங்கி வச்சுக்க முடியும்? தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாத்துக்கும் தெரியும். ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் 10 கோடி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்றும் பத்தாது தான். அதாவது இந்த காலத்தில் 10 லட்சம் 5 லட்சத்துக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஏதாவது சில ஷேர்களை வாங்கிடலாம். ஆனால் வெளியே போய் ரியல் எஸ்டேட்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 10 லட்சத்துக்கெல்லாம் இப்போ மதிப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதில் எங்கள் எல்லாத்துக்கும் தான் தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் பணத்துக்கு மேலே பணம் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த பணம் எங்ககிட்ட இல்லையேப்பா. நாங்களே 1 கோடி 2 கோடி போட்டு வீடு வாங்க முடியாதுன்ட்டு தான் இருக்கிற 50,000 1 லட்சத்தை எடுத்துகிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றோம். அந்த பணத்தையும் எல்லாத்தையும் வாங்கி லாக் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே பணத்தை எடுத்துகிட்டு வரனா அப்புறம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றதான் எல்லா ட்ரேடர்களுடைய கேள்வி இந்த மார்க்கெட்டை பார்த்து. இன்றைக்கி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் நல்லா அடி வெளுத்து விட்டுருக்கானுங்க. கம்ப்ளீட் இது ஒன்லி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டும்தான் ஒரு நல்ல ரேலியை ஒழிஞ்சு ஒரு ப்ராட் பேஸ்டு ரேலி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் பல்வேறு பங்குகள் அடி வெளுத்து விடப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே, இன்றைய ஐபிஓ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 அற்புதமான தகவல்கள் இருக்கின்றன. இந்த க்ரோ அப்படின்ற ஆப்னுடைய ஷேர் லிஸ்ட் ஆகி 14% ஐபிஓனுடைய லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து 14% கெயினில் ட்ரேட் ஆனது மட்டும் இல்லை, அவன் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு 10% ஏறினா பார்த்தீங்களா, நீ தான் நல்ல ஆள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த க்ரோ ஆப் அப்படின்ற ஐபிஓ எத்தனை பேர்த்துக்கு லிஸ்ட் ஆச்சு அலோகேட் ஆச்சு அப்படின்றது தெரில. அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சி அடுத்தடுத்த நாட்களை தொடருதா? கடைசியாக நம்மளுக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னா, இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற ஒரு பங்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் சந்தோஷமாக ஏறினான். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு நீட்டி படுத்து விட்ட பங்கு தான். ஸோ இந்த க்ரோ ஆப் என்பது அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ட்ரேடர்கள் மத்தியில் இருக்குது. இதுபோக இன்னும் ஒரு 3 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய செய்தி இருக்குது. இதில் இந்த டென்னெக்கோ அப்படின்ற ஐபிஓனுடைய லாஸ்ட் டேட் நவம்பர் 14. இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான டேட். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னா 18% ஒரு வேளை லாபத்தில் லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் போய்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நாளினுடைய செய்தி தான். அதே மாதிரி எம்வி ஃபோட்டோவாலிட்டிக் பவர் அப்படின்ற பங்கினுடைய ஐபிஓனுடைய லாஸ்ட் டேட் நவம்பர் 13 நாளைக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா ஒன்றும் சொல்லிக்கிறபடி இல்லை, வெறும் 2% தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்ற ஐபிஓனுடைய லாஸ்ட் டேட் நவம்பர் 13, இதுவோடும் நாளைக்கு தான். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்போ இருக்கிறதுலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி இப்போதைக்கு இந்த டென்னெக்கோ க்ளீன் ஏர் அப்படின்றதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. இது இன்றைய நாளினுடைய தகவல் தான். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடக்கக்கூடிய பங்குகளில் இந்த அதானி என்டர்பிரைசஸும் ஒன்று. இதுக்குண்டான டீட்டெயில் லாஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கினுடைய ட்ரேட் வேல்யூ ரொம்ப அதிகமாக நடக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் சரி, ஒரு நல்ல பங்காக இருந்ததுன்னா மேலேருந்து சரிஞ்சு வந்து அப்புறம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் அங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி ஏறுவாங்க. இதை ரீட்ரேஸ்மெண்ட்டில் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நீ கெப்பாசிட்டி ஆகிட்டியாயா அப்படின்ற மாதிரி இந்த எட்டர்னல் லிமிடெட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்லேயே போய் வேலையை பார்த்துருக்கான். பலே வெள்ளைய தேவா அப்படின்ற மாதிரி ஒரு முறை கடும் சரிவடைஞ்சு மறுபடியும் ஏறி இருக்கா. இப்போ மறுபடியும் சரிவடைந்திருக்கக்கூடிய பங்கில் மறுபடியும் ஏதாவது பிக்கப் ஆகுமா இல்லையா அப்படின்னு ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலமரத்தில் இதனுடைய ட்ரெண்ட் என்பது 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்காமல் இருக்குது. இனி இவன் போகும் பாதை பூப்பாதையோ சிங்கப்பாதையோ அப்படின்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் ட்ரேடட் வேல்யூ அப்படின்ற ஸ்டாக்குகளில் இந்த எட்டர்னல் ஜொமேட்டோ, பழைய ஜொமேட்டோ புதிய எட்டர்னலாக இருக்குது. நண்பர்களே, நேற்று போட்டிருந்த நைட்டு வீடியோவில் உங்களுக்கு 1 கோடி கிடச்சிதுன்னா எந்த பங்குகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ பல பேரும் போட்டிருக்கக்கூடிய அனைத்து கமெண்ட்டுகளும் ரொம்ப முத்தான பங்குகளாக இருக்குது. அதை அந்த லிஸ்ட்டை பார்க்குகளும் பொழுது ஓகே, பல பேர் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு லீடிங் கம்பெனிஸ் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த பங்குகள், அந்த பவர் ஹவுஸான பங்குகள் தான் உண்மையிலேயே ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கா
ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த மாதிரி ரொம்ப பவரான பங்குகள் இருந்தால் ஆல்ரெடி நல்ல லாபத்தில் தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை கேள்வி கேட்குறக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் உங்களுக்கு பண சோர்ஸ் வருதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக உருப்படியான வேலையை பண்ணுவீங்க அப்படின்றத அர்த்தம். அதாவது வீட்டம்மாவினுடைய மேற்பார்வையில் தான் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணுவீங்க அப்படின்றத இதனுடைய அர்த்தமாக இருக்குது. ஸோ நேற்று நைட்டு போட்டிருந்த வீடியோனுடைய கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உதவிகரமாக இருக்கும். யாரெல்லாம் எந்த 1 கோடி கையில் இருந்ததுன்னா எந்த பங்குகளை வாங்கணும்னு யாரெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கை வைத்திருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் ஆண்டவா எங்களை காப்பாற்றி விட்டுரு, மோசம் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ரேலி கொடுத்த பிறகு தன்னுடைய வாழ்நாளில் எப்படி அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை இவனை காப்பாற்றி விட்டே வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான லெவலில் இவனை காப்பாற்றி விட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு முறை திருப்பி கீழே விழுகிறதுக்கு முன்னாடி பழைய ஹையை ஒரு இடம் தொட்டுட்டின்னா உனக்கு புண்ணியமாக போயிடும். ஏன்னா இந்த வருஷத்துலேயே உன்னுடைய ஹைட்டும் சரி உன்னுடைய லோவும் சரி ரெண்டுமே ரொம்ப தள்ளி இருக்குது, நல்லபடியாக பண்ணி விடுப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதிகமான ட்ரேடு வேல்யூ நடந்த பங்குகள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று. ஸோ இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்களில் எப்படி மூவ் ஆகுது நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான கான்செப்டை பற்றி பேச போகிறோம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு 40-50% லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பங்கு கீழேயும் கூட போகலாம் இல்லையா? ஸோ ஒருவேளை சில பேர்த்தினால இந்த மாதிரி 40-50% லாபம் பார்க்க முடியல, கீழே வைக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க 40-50%. அதாவது ரிஸ்க் ரிவார்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ₹1 நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இழந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கும்போது ₹2 ஜெயிக்கணும், அப்போ தாங்க நீங்கள்லாம் உருப்பிடுவீங்க, இல்லைன்னா அதில் எதுக்குங்க அப்படி நீங்கள் அப்போ அதில் என்னங்க விஷயம் இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சதில்லை நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒரே ₹1 நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ₹1 போடுறேன், எனக்கு ஆனால் போனால் ₹1 போகட்டும், ஆனால் வந்தால் ₹2 வரட்டும் அப்படின்ற மாதிரி தான். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சக்ஸஸ் மெத்தட், இல்லைன்னா அது ஒரு கும்பாக்குட்டி மெத்தட் அப்படின்றாங்க. அப்போ நிறைய பேர் போர்ட்ஃபோலியோவில் 30% இறங்கி போச்சு, 40% இறங்கி போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் எவ்வளோ? ஒரு தோராயமாக 50% என்பது ரிஸ்க் எடுக்கிறீங்க, கரெக்டாக? அப்போ நீங்கள் உங்களுக்கு கையில் ஒரு வேளை லாபம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளவு கிடைக்கணும்னு நீங்கள் மனசில் நினைக்கணும். நியாயமாக பேசுங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டு தான், நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க, இருந்தாலும் நியாயமாக பேசுங்க. நஷ்டமாகறப்ப 50% இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அப்போ மேலே வரும்பொழுது அப்போ அது நீங்கள் 100% தானே லாபத்தை புக் பண்ணணும். அப்போ தானே 1:2 ரேஷியோ கரெக்டாக வருது. அப்படி இல்லைன்னா 4-5% இறங்கினாவே லாஸை புக். உங்களால் 10%க்கு மேலே அந்த தீச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு உட்கார முடியல, கை சுற்றுது. அதை 10% 15% ப்ராஃபிட் பார்க்கும்பொழுது அதுக்கு மேலே என்னால் முடியல. ஏன்னா சில பேர்த்துக்கு ப்ராஃபிட்டு புக் பண்ணாமல் விட்டால் கீழே இறங்கி போயிடுவான். அதனால் எனக்கு சேஃப் 7-8% தான் லாபம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 4-5%க்குள்ளே தானே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இது என்ன, உங்களுக்கு நீங்களே நியாயமாக நடந்துக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு எடுத்தோம்னா அவன் ஒரு கட்டத்தில் 12,000லிருந்து 8,000 வரைக்கும் வந்துட்டான். 40% இறங்கி போச்சு அப்படின்னா ஒருத்தர் இங்கே வாங்கியிருக்காரு, இங்கே இறங்கி போச்சு அப்படின்னா மறுபடி மேலே வரும்போது வாங்கின விலையில் கொடுத்தா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி மிக முக்கியமான செய்தி, நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் திடீர்னு இன்றைக்கி ஒரு அதிகமான ட்ரேடு வேல்யூ என்பது நடந்திருக்கு. இந்த பங்கெல்லாம் மிகவும் கிராஷ் ஆகி கீழே விழுந்த பங்கு. அதுக்கு அவங்க மிக தப்பாக கணக்கு வழக்கு எழுதுனது தான் காரணம். ஸோ இப்போ சமீபத்தில் கூட சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பங்கில் ஏதாவது திரும்பி ஏதாவது ரிவர்சல் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ₹750 ரேஞ்சிலிருந்து ₹100 மேலேயா அல்லது ₹100 கீழே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, ஒரு 2 மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ₹200 என்பது அவன் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இது போன்ற இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே யாராவது ஒருத்தர் பெரிய அளவில் உள்ளே போய் லாக் ஆகிருந்து ஒரு 50% 70% நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிஸ்க் 70% பக்கம் 50% பக்கம் ரிஸ்க் வருது. அப்போ திரும்பி சம்பாதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்?
அப்படியே டபுளாவெல்லாம் சம்பாதிக்கணும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளவு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு தத்துவம் உலகத்தில் எங்கே இருக்காது. அதாவது ஷேர் மார்க்கெட்டே நம்மளுக்கு சொல்லித்தருது இப்படி ஒரு தத்துவத்தை. தம்பி, நான் மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது 50% இறங்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நீ அதை ஏவரேஜ் பண்ணுற அப்படின்னா, ஒருவேளை நான் மறுபடியும் திருப்பி தன்னுடைய ஹையை நோக்கி போகிறேன்னா, அப்போ நீ அது வரைக்கும் வச்சுருந்தா தானே நீ எடுத்த 50% ரிஸ்க்குக்கு அடுத்தது ரிவார்டுன்றது 100% எவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயே பல தத்துவங்கள் இருக்குது. இது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ எது எப்படியோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய லோக்கு போனவன் 700 ரூபா பக்கம் போனவன் 850 ரூபா திரும்பி அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். எத்தனையோ பங்குகள் இப்போ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். இவன்ட் இல்லை, டாடா மோட்டர் பங்கு, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க், இது மாதிரி எத்தனையோ பங்குகள் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடுது. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வெற்றி சரித்திரமா இல்லை ரத்த சரித்திரமா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த எஸ்ஜிஎஸ் சிர்மா, கிர்லோசெஞ்சி ஆயில் போன்ற பங்குலாம் அதிகமான ட்ரேடு வேல்யூ என்பது நடந்திருக்கு. யோ நில்லையா எங்கேயே போகிற? எங்கள் ஆளுகெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எங்கள் போர்ட்ஃபோலியோவில். நீ என்னையே இன்றைக்கி 14% எகிரிட்ட அப்படின்ற மாதிரி இந்த கிர்லோஸ்கர் என்ஜின் ஆயில் என்பது மிகவும் சரிவடைந்து கிடந்த பங்கு. 600 ரூபாயெல்லாம் போய் பார்த்துருக்கான். 600 ரூபாய் அதாவது 1200 ரூபாயிலிருந்து 50% இறங்கி 600 போயிட்டு இப்போ 600லேருந்து 1100ன்னு வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 70-80% ரிட்டர்ன் மேலே வந்திருக்கான். இறங்கினது 50, ஏறினது 70 அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா, மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் கூட ஒரு பங்கு ஜாகிள் அப்படின்ற பங்கு. இந்த பங்குமே மறுபடியும் இன்னொரு முறை முயற்சியாக, இதுக்கு முன்னாடியெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி பணம் சம்பாரித்து கொடுத்துடலான்னு தான் இவன் நினச்சிருக்கான். வடக்குப்பட்ட ராமசாமி, நீ என் பணத்தை எடுத்து வை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணம் அவனால் மொமெண்டம் மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே சரிவடைஞ்சிருச்சு. இன்றைக்கி மறுபடியும் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது இந்த ஜாகிள் ப்ரீபெய்டு அப்படின்றதுலாம் நடந்திருக்கு. இனி இவனுக்கு இது வெற்றியாக இருக்குமா அல்லது தோல்வியா அப்படின்றது தெரியல. ஆனால் 2-3 முறை இந்த ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விடணுன்னு தான் நினச்சிருக்கான். பட் பாவம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இனி இந்த முறை என்ன அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பிஜிஐஎல் அப்படின்ற பங்குலையும் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கு. அந்த ஸ்டாக் இன்றைக்கி பறந்துருக்கு. எனக்கு இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேலே ஒரு கண்ணு தான். இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஏன் அப்படி நான் நினச்சேன்னா, இந்த ஐடிசி ஹோட்டலில் பிரித்து விட்டுவாங்க, அது நல்லா தான் இருந்தது. ஜியோ ஃபைனான்ஸை பிரித்து விட்டாங்க, அது நல்லா தான் இருந்தது. அது மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பிரித்து விடுவாங்க, அது சும்மா ஒரு 2%, 3% லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே மேல் நோக்கி வந்துச்சுன்னா அருமையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவன் என்ன வேலை, இந்த டாடா மோட்டர் குரூப்பில் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய பிரம்ம பிரயத்தனம் பாருங்கள். அவன் லிஸ்ட் ஆகிலேயே ஒரு 28%க்கு மேலே லிஸ்ட் ஆகிட்டு, லிஸ்ட் ஆனதுலேருந்து கும்பாக்குட்டி வேலையாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. இனி இந்த இறக்க எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரில. டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள், உண்மையில நான் ஆசைப்பட்டனே, நீ நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு உண்மையில ஆசைப்பட்டதுக்கு முதல் நாளே என் கையை கருக்கி விட்டியே அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டான். இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளினுடைய ஷேர்ஸ் நல்ல அருமையான லிஸ்டிங். ஆனால் அந்த லிஸ்டிங்கை தக்க வச்சுக்கிட்டு மேலும் 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 இந்த க்ரோ ஐபிஎனுடைய லிஸ்ட் இன்றைக்கி ஆச்சு. அவன் 14% தான் வந்தான். அதுக்கப்புறம் அவன் எகிர்லையா ஒரு 10%. அது மாதிரி இவன் 28லேருந்து 38 போயிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இல்லை. நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தோல்விக்கு பல பேர் இப்போ தோல்வியாக இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபாரினர்ஸ் அதிகமாக செல்லிங் பண்ணுறதுனால தான். அவங்க நம்ம பல லட்சம் கோடி உள்ளே போட்டோம், 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்னு கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு பணத்தை உள்ளே இறக்கியிருக்கோம் நம்ம இந்தியன்ஸ். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகளில் சந்தோஷம் வரல, சில பங்குகளில் நல்ல அருமையான சந்தோஷம் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. பட் இன்னும் ஓவரால் மார்க்கெட் ப்ளஸுக்கு வரல. அதனால தான் இன்னும் நிறைய பேர் லாஸில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபாரினர்ஸ் ஐபிஓ மார்க்கெட்டில் மட்டும் ஷேர்களை வாங்கி அல்லது வாங்கி அதை நம்ம மார்க்கெட்டில் விற்றுவிட்டு போயிடுறானுங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு பல பேர்த்துக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, பொதுவாகவே 2024 கம்பேர் பண்ணியில்
அப்போ அவங்க ஐபிஓவில் போடையில் அங்கேயும் வந்து பல லட்சம் கோடிகள் என்பது போட்டிருந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ 50,000 கோடி தான் இந்த 2025 போட்டிருக்காங்க. ஆனால் 2024 ஐபிஓக்கள் மூலிமா 1.25 லட்சம் கோடி பணம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பணம் போடக்கூடிய தாட்ஃபுல் ப்ராசஸ் வந்து ரெண்டு பக்கமே தான் கம்மியாக இருக்குது. மேபி அவங்க இந்த ஐபிஓ இல்லாமல் வேறு எங்கேயாவது ப்ரைவேட் ஈக்விட்டி நம்ம லிஸ்டிங் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் லிஸ்டிங்காக அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும்னு நினைப்போம். அப்போவும் அவங்களோட நம்ம போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் மட்டுமா வாங்குறாங்க, அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் ஆகிக்கிட்டு இருக்கும், அதை மட்டுமா வாங்குறாங்க. வேறு சில நம்மளுக்கு தெரியவே தெரியாத ப்ரைவேட் ஈக்விட்டியில் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங்க்கு வந்துடுவான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த செல்லக்குட்டிங்கள் எஃப்ஐஎஸ் செல்லக்குட்டிங்கள் நம்ம மார்க்கெட்டில் ஐபிஓவில் பணம் போடுறதும் குறைஞ்சிருக்கு, ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடுறதும் குறைஞ்சிருக்குது அப்படின்றதான் இந்த தகவல் சொல்லுது. ஸோ பல பேர் வந்து எஃப்ஐஎஸ் விற்கிறதுனால தான் நம்ம லாஸில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அவங்க ஐபிஓவில் வாங்கிட்டு செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவன் மொத்தமாகவே ரெண்டு பக்கமே அமௌண்ட்டு போடுறத கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கான். ஸோ மிக முக்கியமான செய்திக்கு வந்துட்டோம். நிறைய பேர்த்துக்கு ஷாக்காக இருக்கும், எதுக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி திடீர்னு ஒரு 5% ஏறி இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் தான். மிகப்பெரிய ஒரு மெகா அவங்களுக்கு பண தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. சமீபத்தில் சில அமெரிக்கா மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவனுக்கு ஏதோ அரெஸ்ட் வாரண்டெல்லாம் ஏதோ வெளியிட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு ஆர்டர் வாங்குறதுல ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் வந்து அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற பிளான் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 18,000 கோடி மெகா அமௌண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த ஹிண்டன்பர்க் வந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்கிட்டருந்தே பணத்தை வாங்குற மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ ஒரு 24% டிஸ்கவுண்ட்டில் ஏற்கனவே இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஷேர்காரங்கிட்ட இருந்தே மறுபடியும் நீ அடிஷ்னலாக பணம் வாங்குற மாதிரி ஐடியா பண்ணி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு தான் இந்த அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி 5% மேல் நோக்கி வந்திருக்கு. நண்பர்களே, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சொல்கிறோம் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம பல விஷயங்களில் ஏமாந்து போயிடுறோம். அதில் ஒருத்தர் மும்பை பிஸ்னஸ் மேன் வந்து இது அறத பழசு, நம்ம 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அவேர்னஸ் போட்ட வீடியோ. இந்த மாதிரி டிஜிட்டலாக உங்களை நீங்களே உங்கள் ரூம்குள்ளே அரெஸ்ட் பண்ணி கையை கட்டி உட்காந்துக்குங்க, இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுப்போம், அதுக்கெல்லாம் உங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவான். எவனாவது இதை பண்ணுவானா? அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து புதுசாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எத்தனையோ அறிக்கைகள் வெளியிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், பாம்பேயில் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரை வந்து ஆன்லைன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் கிட்டத்தட்ட 53 லட்ச ரூபாயை எடுத்துட்டாங்க, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த பிட்காயின் சமீபத்தில் ஏறிட்டே இருந்தது. அதை பார்க்கும்போது மைண்டுக்குள்ளே ஒரே டார்ச்சராகவே ஓடிக்கிட்டு இருந்தது. எப்படியோ அதை போட்டு தள்ளிட்டாங்க. சமீபத்தினுடைய ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,15,000 போனது. அதுக்கப்புறம் இப்போ சரிவடைஞ்சு கும்பா குட்டி ஆயிருக்கு, 1,25,000 போயிருக்கான். ஸோ 25% திடீர் கும்பாவாக இந்த பிட்காயினில் நடந்திருக்கு. நன்றி, வணக்கம்.